வணக்கம். சோஷியல் மீடியாவில் வர்ற ஸ்டாக் டிப்ஸ் அதை நம்பி நீங்க எப்போவாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தா கொஞ்சம் நில்லுங்க. ஏன்னா அந்த டிப்ஸ்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கூட இது நடந்திருக்கலாம் இல்லையா? திடீர்னு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ ஒரு மெசேஜ் வரும். இந்த ஸ்டாக் உடனே வாங்குங்க, ஒரே மாசத்துல உங்க பணம் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பாக்கும்போது ஒருவேளை இது நிஜமா இருக்குமோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வராம இருக்காது. ஆனா விஷயம் என்னன்னா, அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இத நான் சொல்லலங்க. நம்ம நாட்டோட 2 பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸான பிஎஸ்சியும் சரி, என்எஸ்சியும் சரி, அவங்களே சொல்றாங்க. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, அவங்க அதிகாரப்பூர்வமாவே ஒரு எச்சரிக்கையே வெளியிட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ வர்ற ஸ்பாம் மெசேஜ் மாதிரி கிடையாது. இது ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி நடத்தப்படுற ஒரு பொறி. நம்ம பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்புகளோட கவனத்துக்கே போற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா வளர்ந்திருக்கு. பாருங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிஎஸ்சி, அப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி, இந்த ரெண்டுமே தனித்தனியா அட்வைசரிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் எதுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப், டெலிகிராம், ஏன் யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல வர்ற டிப்ஸை நம்பாதீங்கன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, அப்போ இந்த மோசடி கும்பல் எப்படி தான் வேலை செய்யுது? யார் இதுக்கு பின்னாடி இருக்கா? அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் என்னதான் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எச்சரிக்கைகள்லாம் ஏதோ பொதுப்படையா சொல்லப்படல. பங்குச்சந்தைகள் ரொம்பவே குறிப்பா சில கம்பெனிகள், சில தனிநபர்களோட பேரையே வெளியிட்டிருக்காங்க. இதுவே இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு நமக்கு காட்டுது. உதாரணத்துக்கு பிஎஸ்சி A1 எல்டிடிங்கிற ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்க சொல்ற டிப்ஸை பத்தி எச்சரிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்எஸ்சி 5 பேரோட பேரையே வெளியிட்டிருக்காங்க. கிருஷ்ணம் ராஜு, பிரதிபன், பூஜா சர்மா, அமன், அப்புறம் அமித். இவங்க எல்லாம் ப்ராஃபிட் ட்ரேடிங், ட்ரேட் ரூம் அஃபிஷியல் இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் மூலமா செயல்படுறதா சொல்றாங்க. ஸோ இந்த பேர்களையோ சேனல்களையோ நீங்க எங்க பார்த்தாலும் ரொம்பவே ஜாகிரதையா இருங்க. இவங்களோட கேம் பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆபத்தானது. முதல்ல நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கேரண்டியான ரிட்டர்ன்ஸ், உறுதியான லாபம்னு ஆசை காட்டுவாங்க. அடுத்த கட்டமா உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நாங்களே பார்த்துக்கிறோம், உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். யோசிச்சு பாருங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை யாருக்காவது கொடுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் ஒரு உண்மையான ரெஜிஸ்டர் பண்ண அட்வைசர் என்ன பண்ணுவார்? முதலீட்ல இருக்கிற ரிஸ்க பத்தி பேசுவார், உங்க இலக்கு என்னன்னு கேட்பார். ஆனா இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு அனானிமஸ் சேனல் என்ன பண்ணும்? கேரண்டியா லாபம் வரும்னு பொய் சொல்லும், கடைசியில உங்க பாஸ்வேர்டை கேட்கும். இந்த சின்ன வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடலாம். சரி, இந்த மோசடிகளை பத்தி நேரடியா அந்த எக்ஸ்சேஞ்சுகளே என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. பிஎஸ்சி சொல்றத நல்லா கவனிங்க. இதுல முக்கியமான வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படாத மற்றும் பதிவு செய்யப்படாத. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறது யாரு, அவங்களுக்கு முறையான லைசன்ஸ் இருக்கான்னு சரிபார்க்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்றாங்க. என்எஸ்சியோட எச்சரிக்கை இன்னும் ஒரு படி மேல போகுது. உறுதியான வருமானம்ங்கிற வார்த்தையே நீங்க எங்க கேட்டாலும் அது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா பங்கு சந்தையில யாருமே லாபத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படி யாராவது கொடுத்தா அவங்க சட்டத்தை மீறாங்கன்னு அர்த்தம். சரி, இவ்ளோ ஆபத்துகள் இருக்குன்னு சொல்றீங்க. இதுல இருந்து தப்பிக்க என்னதான் வழி? கவலையே படாதீங்க. நம்மள நாமளே பாதுகாத்துக்க ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அதுதான் நம்மளோட இன்வெஸ்டர் ஷீல்ட். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் உங்க பணத்தை காப்பாத்த போகுது. 1, யாருன்னே தெரியாத ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்தா கேள்வி கேளுங்க. 2வது, கேரண்டி ரிட்டர்ன் சொன்னாலே அந்த பேச்சை அதோட நிறுத்திடுங்க. 3வது, என்ன ஆனாலும் சரி உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. 4வதா, உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க செபில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு ஒரு தடவுக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் இது. மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க பணத்துக்கு நீங்க தாங்க ஒரே காவல். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அட்வைஸ் ரொம்ப சிம்பிள். எதையும் டக்குன்னு நம்பாதீங்க, சந்தேகப்படுங்க, பாதுகாப்பா இருங்க. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். தினம் தினம் ஆயிரக்கணக்கான மெசேஜ், டிப்ஸ்னு கொட்டுற இந்த டிஜிட்டல் இரைச்சல் உலகத்துல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நிஜமாவே யார் கையில கொடுக்கறீங்க? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.